இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. சென்னையில் இலங்கையைச் சேர்ந்த உதயகுமார் என்பவர் மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் கடத்துவதாக கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. லாட்ஜில் தங்கியிருந்த உதயகுமாரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெரம்பூரைச் சேர்ந்த அக்பர் அலி என்பவர் உதயகுமாருக்கு போதைப்பொருள் சப்ளை செய்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட உதயகுமார், அக்பர் அலி ஆகிய இருவரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இவர்கள் இருவருக்கும் உதவிய கார்த்திக், வெங்கடேசன் ஆகியோர் கைதானார்கள். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மாதவரத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ மெத்தம்பெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஷாகுல் ஹமீத், லாரன்ஸ், சரத்குமார், ஜான்சி உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்யும் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டது தெரிய வந்தது. தமிழகத்திலேயே அதிகபட்ச அளவாக மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் மாதவரத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாதவரத்தில் பிடிபட்ட கும்பலுக்கு மியான்மரிலிருந்து மணிப்பூரில் உள்ள மோரை வழியாக போதைப் பொருள் கடத்தி வரப்பட்டுள்ளது. ஹெராயின் போதைப் பொருளை தயாரிக்க தேவையான செடிகள் ஆப்கன், மியான்மர் நாடுகளில்தான் வளர்க்கப்படுகின்றன. மியான்மர் நாட்டில் 80,000 ஏக்கரில் ஓபியம் எனப்படும் போதை செடி பயிரிடப்படுகிறது. அங்குள்ள உள்நாட்டு தீவிரவாதிகள் சர்வதேச பயங்கரவாதிகளுடன் இணைந்து மியான்மரிலிருந்து ஹெராயினை பிற நாடுகளுக்கு கடத்துகின்றனர். இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் எல்லை, வடகிழக்கு மாநிலங்களான மிசோரம் மற்றும் மணிப்பூர் வழியாக பிற மாநிலங்களுக்கு ஹெராயின் கடத்தப்படுகிறது. இப்போது சென்னையில் பிடிபட்ட கும்பல் போதைப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கிறது.